அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையில் இதை வரைஞ்சிட்டு இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். விடியும் பொழுது நீங்கள் எதற்காக இந்த நம்பரையும் இந்த ஒரு சிம்பிளையும் நீங்கள் வரைஞ்சிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீருங்க. அதாவது நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மிராக்கல் நம்பர். பண தேவைகள், அதாவது ரொம்பவும் இமிடியேட்டாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க, வருடம் முழுவதுமே பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான நம்பர். இந்த நம்பர் நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த நம்பர். அதுவும் பர்டிகுலராக இந்த நாளில் நீங்கள் எழுதும்போது அதீத பலன் தரக்கூடியது. அது என்ன நம்பர், அதை எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ நிலையும் பணவரவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான அஷ்டமி. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராதா அஷ்டமி. மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அவதாரம் தான் இந்த ராதா. அவங்க பிறந்த தினமாக இன்றைய நாள் இருக்குது. ரொம்ப சிறந்த பலனை தரக்கூடியது, 16 செல்வத்தையும் பெற்று தரக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இந்த நாளில் 11 ரூபாய் காயினை இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்த நாளுக்குரிய சிறப்பில் இந்த ஒரு வழிபாடை பண்ணுவதன் மூலமாக வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும். அதனால் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி செய்யுங்க. அதே போல் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை இன்றைய தினத்தில் எழுதுங்க. நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் எழுதலாம், நான்வெஜ் சாப்பிட்டுட்டிங்களா தாராளமாக எழுதலாம், நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னாலும் எழுதலாம், எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் இதை உங்கள் கையில் எழுதலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் தூங்க போங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிகப்பு கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு இருந்தால் ரொம்ப நல்லது. இது 2 தாள் எழுதுங்க. சப்போஸ் இது ரெண்டுமே எங்கள் கிட்டே இல்லை, வாங்க முடியாத சூழ்நிலை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் ப்ளூ கலர் பென்னால் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ரீன் இல்லைன்னா ரெட் கலர் பென்னு தான். அதாவது நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையில் கட்டவரலுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க. 5 to 8 ஹர்ட்ஸ். இந்த 5 to 8 ஹர்ட்ஸ் ஏன் இன்றைக்கி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வரக்கூடிய நம்பர் 5, அதாவது புதனுக்குரிய ஆதிக்க எண் 5. அதனால் இன்றைக்கி 5ஓட ஆதிக்கம், அதோட பவர் அதிகமாக இருக்கும். அதனால் 5 அப்படின்ற நம்பரை எழுதுகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2. இன்றைக்கி நீங்கள் டேட்டு பார்த்திங்கன்னா 11, ஒன்றையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2. அதனால் இந்த 2ஓட சேர்க்கையும் இன்றைக்கி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 8, அதாவது இந்த வருஷத்தோட கடைசியை கூட்டினீங்கன்னா 2024, 2 + 2 + 4 = 8. அதனால் 8. அதாவது இதில் பார்த்திங்கன்னா இந்த நாளுக்குரிய எண்ணும் இருக்குது. இந்த நாளோட முதல் நம்பரும் பார்த்திங்கன்னா 2 வருது, கடைசியிலையும் 8 வருது. 5 to 8 இதை நிறைய சகோதரிகள் எழுதி நிறைய பலனை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் தெரியும். அதனால் பர்டிகுலராக இந்த நாளில் இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதும்போது அதீத பலன் தரக்கூடியதுங்க. 5 to 8 ஹர்ட்ஸ் அப்படின்ற நம்பர். இந்த ஹர்ட்ஸுன்றது ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு. இதையும் சேர்த்து எழுதுவதன் மூலமாக அந்த நம்பருக்கே தனி சக்தி கிடைக்கும். அதனால் இன்றைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 to 8 ஹர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இன்னும் உங்களுக்கு உடனடியாக இது வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கிற கால் இருக்கு இல்லையா, கொலுசு போடுவோம் இல்லையா, அங்கே இருக்கும் இல்லையா கணுக்கால் இருக்குது பாருங்கள். நம்ம மணிக்கட்டு எப்படி இருக்கோ அதே போல் காலுக்கு கீழே கணுக்கால் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல இந்த 5 to 8 ஹர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதும்போது அதீத பலன் தரக்கூடியது. எதற்காக நீங்கள் எழுதுறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை மனசில் நினச்சிட்டு உங்களுடைய இடது கையில் கட்டவரலுக்கு கீழே
5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இது என்னுடைய குழந்தை கையில் நான் எழுதி காமிச்சிருக்கேன். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா பணத்தை காந்தம் போல் ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான சிம்பிள். இதையுமே உங்களுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிக்கோங்க. இந்த சிம்பிளை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிட்டு அந்த சிம்பிளையும் பாருங்கள். 5 to 8 ஹெர்ட்ஸு, 5 to 8 ஹெர்ட்ஸு, 5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிக்கொண்டே இருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துச்சுன்னா இதை நீங்கள் டெய்லியுமே உங்கள் கையில் இந்த சிம்பிளையும் இந்த நம்பரையும் எழுதலாம். ஒரு நோட்டில் கூட இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்கையிலையும் எழுதலாம், உங்களுடைய கணுக்கால்களிலையும் எழுதலாம். அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டு, சப்போஸ் 1 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னா 1 லட்சம் பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை அந்த பேஜ் முழுக்க எழுதுங்க. ரொம்ப அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு 2-3 பேஜ் கூட இன்றைக்கி நீங்கள் எழுதலாம், உங்களுடைய விருப்பம்தான். 5 to 8 ஹெர்ட்ஸ், 5 to 8 ஹெர்ட்ஸ், 5 to 8 ஹெர்ட்ஸ் அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இந்த சிம்பிளையும் அடிக்கடி பாருங்கள். நிச்சயம் பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையில் மேஜிக், அதாவது மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த சிம்பிளையும் இந்த ஒரு நம்பரை இன்றைக்கி எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் நோட்டில் எழுதினாலும் சரி, பேப்பரில் எழுதினாலும் சரி, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டும் தூங்கலாம், இல்லைன்னா கபோர்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை உடனே கிடைக்கும். நம்ம என்னென்னலாம் யோசிச்சிருப்போம், இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, இந்த நம்பரை சொல்லியிருப்பீங்க, இது எல்லாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை பூரா வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்திடம் இதை போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இன்றைக்கி சொன்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்ல தான் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தி தரக்கூடிய சிம்பிளையும் நம்பரையும் இன்று சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நோட்டில் எழுதிருக்கீங்க இல்லை பேப்பரில் எழுதிருக்கீங்க பாருங்கள், அதை என்ன செய்யணும்னு கேட்பீங்க. சப்போஸ் நீங்கள் கேட்ட பணம் கிடைச்சிட்டு அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. சப்போஸ் நீங்கள் கேட்ட பணம் தாமதமாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 11 நாள் கழித்து 12வது நாள் அந்த பேப்பரை எரித்து சாம்பலை ஊதி விட்டுடுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன நினைத்து இதை செஞ்சீங்களோ அந்த ஒரு பிரார்த்தனையை நிச்சயமாக நிறைவேற்றி தரும். நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனே கொடுத்தே தீரும். நன்றி.